நம்ம சின்ன வயசில் விரும்பி சாப்பிட்ட ஒன் ஆஃப் த சிப்ஸ் தான் லேஸ். அந்த லேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்லெஸ்ஸால் கிரியேட் பண்ண சொன்னால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது 100 days 100 சூப்பர் ஸ்டோரிஸோட டே 1. யூஎஸில் ஹெர்மன் சொல்லிட்டு ஒருத்தர் கஷ்டப்படுற ஃபேமிலியில் பிறக்கிறாரு. இவர் தான் கஷ்டப்படுற ஃபேமிலியில் பிறந்தாலுமே கூட ஒரு படி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் சேல்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க காரணத்தால் நிறைய சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்கேஜ் ஆகிறாரு. இவரோட அந்த சேல்ஸ் என்கேஜ்மெண்ட் அந்த ஆக்டிவிட்டீஸ் இந்த ஆர்வத்தெல்லாம் பார்த்து சன்ஷைன் ஒரு கம்பெனி வந்து இவர் வந்து ஹையர் பண்ணி இவருக்கு வந்து வேலை தராங்க. நாலு பின் அதே கம்பெனி அவங்க லாஸில் போன காரணத்தால் எல்லாருமே வேலையை தூக்குனாங்க. அது ஹெர்மனையும் வந்து வேலையை விட்டு தூக்குனாங்க. அடுத்தது என்ன பண்ண தெரியாமல் கன்ஃபியூஸ் அந்த ஹெர்மன் இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த போகிற டிஸ்டன்ஸ் வந்து தூரமாக இருக்க காரணத்தால் அப்பயுமே சும்மா இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்து அதை தின்னா கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி ஒரு பேக்கெட்டில் விற்கலான்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பித்தார். நாலு பேர் கஸ்டமரே நல்ல ஃபீட்பேக் அந்த காரணத்தால் ஒரு பிஸ்னஸ் மாடல் ஆக்கலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்து பேங்க்கில் போய் லோன் வாங்கி செம்மையாக ஸ்டார்ட் பண்ணி யூஎஸோட சிப்ஸ் மார்க்கெட்டே டாமினேட் பண்ணுறாரு. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்க காம்படிட்டரோட சேர்ந்து வந்து கம்பீட் பண்ணாமல் ஒன்றா சேர்ந்து நிறைய ப்ராடக்டாக லான்ச் பண்ணி கடைசியாக பெப்சிகோவில் சப்சிடி பிராண்டாக அக்வயர் பண்ணி நீங்கள் அது வேறு லெவலில் வந்து லேஸில் இந்த மட்டும் $85 billion வந்து ரெவன்யூ வந்து லேஸ்க்கு. ஆனால் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தனுக்கு படிப்பு வரனாலோ இல்லை அவனுக்கு வந்து அவனை வேலையை விட்டு தூக்கினாலுமே கூட அவனுக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுதான் அவன் கடுமையாக உழைச்சானா இதை விட நான் இதோட பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலான்னு சொல்லிட்டு ஹெர்மன் வந்து பெரிய உதாரணமாக இருக்கார். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேவ் a great day.